ஓம் நமசிவாய. நாம் இன்று 63 நாயன்மார்களில் இரண்டாவதாக திருநீலகண்ட நாயனார் பற்றி பார்க்கப் போகிறோம். இவர் சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் பிறந்தவர். நாள்தோறும் தில்லை நடராஜரை வழிபட்டு சிவனடியார்களுக்கு மண்ணாலான திருவோடுகளை பிச்சையெடுக்கும் பாத்திரம் இலவசமாக செய்து கொடுத்து சிவத்தொண்டு செய்து வந்தார். ஒருமுறை ஒரு விலைமாதிடம் சென்றது அறிந்து கோபமுற்ற இவரின் மனைவி, திருநீலகண்டம், சிவன் மீது சத்தியம், இனி என்னை தொடக்கூடாது என்று சபதம் செய்தார். மனைவியின் சத்தியத்தை மதித்து திருநீலகண்ட நாயனார் அவருடன் இல்லற சுகங்களை துறந்து சிவனடியாரைப் போல அவருடன் வாழ்ந்தார். இவர்களின் மன உறுதியை சோதிக்க சிவபெருமான் சிவனடியார் வடிவில் வந்து அவர்களிடம் ஒரு திருவோட்டை பாத்திரம் கொடுத்து பாதுகாக்கும்படி கூறி, பின்பு அவரே அந்த திருவோட்டை காணாமல் செய்து பின்னர் அதை திரும்ப கேட்டார். அது எங்கு தேடியும் கிடைக்காது திகைத்தார் திருநீலகண்டர். திருவோடு காணவில்லை என்றார் திருநீலகண்டார். உன் மனைவியின் கையை பற்றி குளத்தில் மூழ்கிச் சத்தியம் செய் எனச் சிவயோகியார் கூறினார். அது இயலாத காரியம் என்றழைத்து மனைவியை தான் தீண்ட இயலாத சபத்தை சிவயோகியாரிடம் கூற முடியாமல் தவித்தார் திருநீலகண்டர். தந்த ஓட்டை தராமல் இருக்கிறாய், அதனை நீ கவரவில்லை எனின் உன் மனைவியின் கைப்பிடித்து சத்தியஞ்செய்து தரவும் தயங்குகின்றாய். தில்லை வாழந்தனர்கள் கூடியிருக்கும் பேரவையிலே இவ்வழக்கினைச் சொல்லப் போகின்றேன், நீ அங்கு வா என அழைத்தார் சிவயோகியார். திருநீலகண்டர் அதற்கிசைந்து அவருடன் சென்றார். முதுமை அடைந்த திருநீலகண்டருடன் தில்லை வாழந்தனர் சபையை அடைந்தார் சிவயோகியார். இந்த குயவன் யான் அடைக்கலம் வைத்த ஓட்டை தருகிறான் இல்லை, அதனை அவன் கவர்ந்து கொள்ளவில்லை என்று மனைவியின் கைப்பிடித்து சத்தியம் செய்கிறானும் இல்லை என்று தம் வழக்கினை கூறினார். அது கேட்ட அந்தணர்கள் திருநீலகண்டரை நோக்கி, நீர் நிகழ்ந்ததை கூறும் என்றனர். திருவுடை அந்தணர்களே, அடியார் தந்த திருவோட்டை மிக பாதுகாப்பான இடத்தில் வைத்தேன், அது மர்மமாய் மறைந்து விட்டது, இதுவே நிகழ்ந்தது என திருநீலகண்டர் உள்ளதை கூறினார். அப்படியாயின் இவர் கேள்விப்படி உம்முடைய மனைவியின் கைப்பிடித்து குளத்திலே மூழ்ச்சிச் சத்தியம் செய்து கொடுத்தலே முறை என தில்லை வாழந்தனர்கள் தீர்ப்பளித்தனர். அது கேட்ட திருநீலகண்டர் தம் மனைவியை தான் தீண்ட இயலாத சபத்தை வெளிப்படுத்த முடியாதவராய், தகுந்தபடி குளத்திலே முழுகிச் சத்தியஞ்செய்து தருகிறேன் வாரும் எனச் சொல்லி சிவயோகியாருடன் தம் வீட்டை அடைந்தார். வீட்டில் இருந்த மனைவியாரையும் அழைத்து கொண்டு தில்லை திருப்புலீச்சர கோயிலின் முன்னுள்ள குளத்தை அடைந்தார். திருநீலகண்டத்தின் ஆணையினை காத்தற் பொருட்டு மூங்கில் தடியொன்றில் ஒரு முனையைத் தாமும் மறுமுனையை மனைவியும் பிடித்த வண்ணம் குளத்தில் இறங்கினர். அப்பொழுது சிவயோகியார் மனைவியின் கையை பிடித்து மூழ்குக என வற்புறுத்தினார். அது செய்யமாட்டாத சபதத்தை அங்குள்ளோர் அனைவரும் கேட்கும் வண்ணம் வெளிப்படுத்தி திருநீலகண்டர் மனைவியாருடன் முதுமை கோலத்தில் குளத்தில் மூழ்கினார். மூழ்கிக் கரையேறும் திருநீலகண்டரும் மனைவியாரும் முதுமை நீங்கி இளமை கோலத்தில் தோன்றினார்கள். அந்த அற்புத கண்டத்தில்லை அந்தணர்கள் அதிசயத்தில் உறைந்தனர். அருகில் இருந்த சிவயோகியாரை காணாது மருண்டு நின்றனர். உடனே தேவர்களும் முனிவர்களும் அந்நாயனார் மீது ஆகாயத்தினின்றும் புஷ்பமாரி பொழிந்து அவரது பெருமையை எடுத்து துதித்தார்கள். சிவபிரான் அவர்களை நோக்கி, ஐம்புலன்களை வென்றதனாலே மேன்மை அடைந்த அன்பர்களே, எக்காலத்திலும் இவ்விளமை நீங்காமல் நம்மிடத்தில் இருங்கள் என்று சொல்லி மறைந்தருளினார். பக்தி வலிமையுடைய திருநீலகண்டநாயனாரும் மனைவியாரும் யாவராலும் செய்தற்கரிய பெருஞ்செய்கையை செய்து சிவலோகத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவித்து வாழ்ந்திருந்தார்கள். நாமும் சிவபெருமான் மீது பக்தி செலுத்தி சிவலோகம் அடைய பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய.